பள்ளிப்பாளையம் அருகே சாய கழிவால் நிலத்தடி நீர் சிவப்பு நிறத்தில் மாறியதை பார்த்து விவசாயிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கிணற்று நீர் சிவப்பு இளஞ்சிவப்பாக நிறம் மாறி காணப்பட்டது. தகவல் அறிந்த குமாரபாளையம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நீர் மாதிரியை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது பள்ளிப்பாளையம் RS ரோடு பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் போர்வெல் குடிநீர் முழுவதுமாக சிவப்பு நிறத்தில் மாறியுள்ளது. இதேபோல அந்த பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களும் சாயக்கழிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாய தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளை ஏரியில் விடுவதால் இதுபோல் மாறுவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால இப்பதான் வருது இந்த மாதிரி ஒரு மாசம் வருது. அந்த ஏரி தண்ணி பூராமே சாய தண்ணி ஆகி போச்சுங்க. அந்த ஏரியா பூராமே சாயப்பட்டுற. இப்போ எங்கள் காடு பூராமே வெறும் சாய தண்ணியாக தான் நிற்கிதுங்க. அந்த சாய தண்ணி உள்ளே வந்ததுனால அந்த பயிர் பூரா எல்லாம் அழுகிற நிலைமைக்கு எல்லாமே பழுப்பு கலராக மாறி போச்சுங்க. கலரே மாறி போச்சு. எங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏக்கராவுக்கு இன்றைக்கி இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கராவுக்கு 30,000 ரூபா செலவாக இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் எப்படி எடுக்கிறது? இல்லை இன்றைக்கி எல்லாம் கடன் வாங்கி தான் போட்டிருக்குதுங்க. இன்றைக்கி பேங்க்லேயே லோன் போட்டு தான் வாங்கியிருக்கிறோம், பயிர் லோன் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி திருப்பி கட்டுறது? 2-3 டைம் சாய தண்ணி இறங்கிருச்சு. பயிர் வளர்ச்சி ஆகலை, நிறையா அலுவல் ஆகுது. இது 35,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேங்க. இது எப்படி ஈடு கட்டுறதே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. இதை நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல முடிவு சொல்லணும். இது 5 நாளாக இருக்குதுங்க. மறுபடியும் சாய தண்ணி மறுபடியும் தண்ணி வடிஞ்சு போனதாலும் அவங்களே மோட்டர் போட்டு சாய தண்ணி எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஏரியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு மறுபடியும் அடுத்த வெள்ளாமைக்கு தண்ணி இருக்கிறதில்ல. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனியார் சாய தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் நச்சு புகையால் காற்று மாசுபடுவதை தடுக்க கோரி அந்த ஆலை முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லித்துறை ரோடு ரயில்வே கேட் அருகில் தனியார் சாய தொழிற்சாலை உள்ளது. இங்கு 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொழிற்சாலையில் இருந்து கழிவுநீர் பவானி ஆற்றில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதோடு ஆலையில் இருந்து வெளியேறும் புகையை நிறுத்த கோரி பலமுறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தொழிற்சாலை முன்பு அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். வளர்ச்சி போக்கோட செயல்படுறதுனால இந்த ஆலையை முற்றுகையிடுறோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி SM நகர் பகுதி மக்கள்லாம் நாங்கள் இந்த ஆலையை முற்றுகையிட்டோம். இதில் காவல்துறை அதிகாரிகள் திங்கட்கிழமை ஒரு குழு அமைச்ச மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு மண்டபத்தில் ஒரு கூட்டம் போட்டு பகுதி மக்களையும் எல்லாத்தையும் வரவழைச்சு கருத்து கேட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த காவல்துறையினுடைய வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு இந்த பகுதி மக்கள் கூட்டத்தை கலைச்சு இந்த தற்காலிகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.